எப்போவுமே நம்ம எலெக்ஷன்ஸ் வரும்போது என்ன சொல்லுவோம், அதிமுக வருமா திமுக வருமா, இதுதான் பேச்சு. ஸோ நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடிஞ்சிடும். திமுக இருக்க கூட்டணிலாம் எப்படி இருக்குது, எந்த கூட்டணி வந்து திமுகலேருந்து வெளியில் வந்தது, அதிமுக போச்சு. நம்மளோட அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் டிஸ்கஷனே வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய வட்டத்தில் இருக்கும் சந்தோஷ், ஓகேவா? ஆனால் இப்போது அதிமுக எவ்வளோ ஓட்டு வாங்க போகுது, திமுக எவ்வளோ ஓட்டு வாங்க போகுது, நாம் தமிழர் கட்சியோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுமா கூடுமா, நாம் தமிழ் கட்சின்னு ஒன்று இருக்குமா, தாவேக்கா ஜெயிப்பாங்களா, சிஎம் உண்மையாகவே அவங்க ஆயிடுவாங்களா சொல்கிற மாதிரி, தாவேக்கா எதிர்கட்சியாக வருமா, மற்ற ஓட் பேங்க்லேருந்து ஓட்டு எடுப்பாங்க, விசிகேவோட ஓட்டை எவ்வளோ பிரிக்க போகிறாரு, தேமுதிக நிலைமை என்ன ஆக போகுது, சரிங்களா? ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் தான் எங்கே போக போகிறாங்க, தாவேக்கா ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க போகிறாங்க, எத்தனை சீட்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறாங்க, சிஎம் ஆவாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து 2026 எலெக்ஷன்ஸை வந்து லைக் ஒரு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதில் அளிக்கக்கூடிய சூழலில் இருக்குது.